உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அற்புதரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில தேவன் வல்லமையா எங்களோடு நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக ஆண்டவரே, நீர் அசைவாடுவீராக. உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவன் வல்லமையாய் வெளிப்பட முடியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்து தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆராதிக்க போறோம். எத்தனை பேர் உற்சாகமாய் இருக்கிறீங்க? உற்சாகமாய் இருக்கிறவர்கள் மாத்திரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்த சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழச் செவி. இந்த சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழச் செவி. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் பலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா நின்ற நாளி எனக்கு பயமில்லையே. இயேசு ராஜா என்ற நாளி எனக்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம் கிருபை தந்தீரையா. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மை
என்னையே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. எல்லாம் கரங்களை அசைத்து ஓ ஹல்லேலூயா. என்னுடைய ஆராதனை உமக்கே ஆண்டவரே. எஸ் லார்ட். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏற்பதே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏற்பதே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. ஹல்லேலூயா. பூமியின் துருவை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஓ எங்களுக்கு கொடுத்த வாக்குகள் ஆண்டவரே, சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரே, நீ சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீ. ஏற்பதே இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். நீ சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர் என்று நீர் எங்களுக்கு வாக்குரைத்தவரே, உமக்கு நன்றி. நீர் பொய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல ஆண்டவரே. ஓ உண்மையுள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், என்றும் ஜீவிக்கிற தெய்வமா இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்டதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் உள்ளத்தினால தெரிஞ்சு
ஆசீர்வாதத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்று சொல்லி எங்களுக்கு வாக்குரைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் வாக்குகள் எங்களுக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஆண்டவரே. ஓ ஆமென். நீர் கொடுத்த வாக்குகள் என்று ஒவ்வொன்றும் உண்மையே ஆண்டவரே, உண்மை உள்ளவைகள் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. நான் ஆண்டவரே எத்தனையோ பாடுகள் நிமித்தத்துல வாழ்ந்து கொண்டு வந்த நாட்களில் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உண்மையுள்ள வாக்கு தத்தங்கள் ஆமென் ஆமென் என்றும் ஆமென் என்று சொல்லக்கூடியவைகள் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம் வீணாய் போகாது என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவரே நீர் எங்களை கைவிட மாட்டீங்க என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கு 2-3 பேர் என்னுடைய நாமத்தை நிமித்தம் கூடி ஜெபிக்கிறார்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியிலாய் நீர் அசைவாடிக் கொண்டு இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க பக்கத்துல நீங்க அமர்ந்திருக்கிறபடினால, எங்க பக்கத்துல எங்களோடு நீர் இணைந்திருக்கிறபடினால உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். நன்றி ஆண்டவரே. நீ சொன்ன வாக்குகள் எல்லாம் உண்மை உள்ளவைகள் ஆண்டவரே. நீ போய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல, என்றும் ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களோடு நீர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலாய் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எங்களோடு நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் எப்படி வாழ்வது, எப்படி நாங்கள் ஜீவிப்பது என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா அப்படியாக எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நாள் கூட ஆண்டவரே உம்மை விட்டு பிரியாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் வாழ்வது ஆண்டவரே, நாங்கள் வாழணும்னு நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஒரு விசை கூட ஆண்டவரே எங்களுடைய கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டா அந்த ஆண்டவரே எங்களுடைய கரம் நழுவி விடும் ஆண்டவரே. நீங்க எங்களுடைய கரங்களை பிடித்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவரே ஒரு நாளும் அது விலகாது ஆண்டவரே, ஒரு நாளும் அது நழுவி விடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட பிடி
ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான வேலையை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி வேலையை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாசனை கொண்டு ஆண்டவரே எங்களோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு மன்னாவை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஒரு வசனத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் நடந்து கொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலே தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்லதொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 35-36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 35வது வசனம் 36வது வசனம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே உங்களோட தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இந்த வெளிச்சமாகிய இந்த ஒளி கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதை நான் பார்க்கிறதுக்கு முன்பதாக மத்தேயு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு 4:12 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நாசரேத்தை விட்டு 13ஆம் வசனம் முதல், நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து இயேசு வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஆம் பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கன் சொன்ன அந்த வார்த்தையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து அவர் வளர்ந்து அவர் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியானவராலே அவர் வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்டு பின்பு அந்த வெளிச்சம் இந்த பூமிக்கு பிரகாசிக்கிறதை அவர் தன்னைத்தானே அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி அவர் அறிமுகப்படுத்துகிறார்? அவர் கலிலேயா நாடு முழுவதிலும் அவர் சுற்றி திரிந்து அநேக அற்புதங்களை அவர் செய்தார். பிசாசுகளை துரத்தினார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை இந்த பூமியிலே அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வெளிச்சமானது பூமியிலே கொடுக்கப்பட்டதின் நோக்கம் யோவான் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே 1வது அதிகாரம் 1 முதல் 4 வசனத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே நமக்காக கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது முதலாவதாக தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த வெளிச்சம் உண்டாயிற்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் இருளின் ஆதிக்கத்திலே மக்கள் சிக்கொண்டு தவித்து வேதனைகள், வியாதிகள், பாவத்தினாலும் பலவிதமான அசுத்தங்களினாலும் பலவிதமான மீறுதல்களினாலும் பலவிதமான தேவனுடைய கட்டளைக்கு எதிராய் செய்கின்ற பல காரியங்களினாலும் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வெளிச்சம் உதித்தது. இந்த வெளிச்சம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த வெளிச்சமானது யோவானிலே உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வெளிச்சம் தேவை.
ஒருவேளை இந்த வேத பகுதியிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு வசனத்தை உங்களுக்கு மத்தியில் நான் வைக்கிறேன். இந்த ஏசாயா எழுதின புஸ்தகம் 49வது அதிகாரம் 6வது வசனத்திலே, பூமியின் கடைசி பரியந்தமும் தேவனுடைய ரட்சிப்பாய் இருப்பதற்கு ஜாதிகளுக்கு ஒளியாக கொடுக்கப்பட்டவர் என்று இயேசுவை ஏசாயா தீர்க்கதரிசி அறிமுகப்படுத்துகிறது நாம் பார்க்கிறோம். இங்கே பூமியினுடைய கடைசி பரியந்தமும் இருக்கிற ஜனங்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த இடத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறது, எப்படிப்பட்ட சோதனைகளின் மத்தியிலே நீங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லையே என்ற ஏக்கம் தவிப்போடு கூட இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பதற்காகவே இந்த உலகத்தில் இயேசுவாகிய ஒளியை இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி வைத்தார். இந்த வெளிச்சமானது யாருடைய வாழ்க்கையில வருகிறதோ அவருடைய வாழ்க்கையை இந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இந்த வெளிச்சத்தை எந்த வீட்டிற்குள்ளாக நாம் அழைக்கின்றோமோ உங்களுடைய வீட்டிலே இருளின் ஆதிக்கங்கள் மாறுகிறது. இருளினுடைய சூழ்நிலைகளை அந்த வெளிச்சம் மாற்றுகிறது. இருளினுடைய கிரியைகளை இந்த வெளிச்சம் அளிக்கின்றது. இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாக பலவிதமான காயங்கள் உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். அந்த காயங்களை இந்த வெளிச்சம் சுகமாக்குகின்றது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. லூக்கா 2வது அதிகாரம் 30வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிமியோன் என்ற ஆசாரியன் தன்னுடைய கரத்திலே தூக்கி அவர் இந்த இயேசுவை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அவருக்கு ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம், சிமியோன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பிரஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு பிரஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளி. நீங்கள் வேதாகமத்தினுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று சொல்லி 2 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டுக்கு பின்பு 400 ஆண்டுகள் இந்த பூமியிலே வேதாகமத்தினுடைய இருண்ட காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இருண்ட காலங்களிலே பிதாவாகிய தேவனுடைய தொடர்பு மனிதனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் இந்த பூமியிலே தெய்வீக வார்த்தைகள் கிடைக்காமல் இருந்ததினாலே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு பிளவு இருந்ததினாலே தேவனுடைய மகிமை, தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தார். எனவே அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தொடர்பு இல்லாதபடினாலே அவருடைய பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கவில்லை, அவருடைய பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை, அவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட முடியாத சூழ்நிலையிலே அவன் தவிக்கின்ற வேளையில தான் ஏசாயா தீர்க்கன் சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறியது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, காரிருளின் அனுபவங்கள், வேதனையினுடைய அனுபவங்களின் வாழ்க்கையில இருக்கிற உங்களுக்கு இந்த வெளிச்சம் தேவை. ஹல்லேலூயா. ஏன் இந்த வெளிச்சத்தை குறித்து இவ்வளவு தூரம் நம் வேதத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம்? எதற்காக? என்ன நோக்கம்? இதனுடைய மேன்மை என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் சொன்னேன். யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் இந்த ஒளி பிரகாசிக்க வைக்கின்றது. எந்த மனிதனாய் இருக்கலாம், எந்த மனிதனுடைய சூழ்நிலையையும் எந்த மனிதனுடைய பிரச்சனைகளையும் இந்த வெளிச்சம் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்திற்கு அவ்வளவு பெரிய மேன்மை இருக்கிறது. இந்த வெளிச்சம் ஒரு வீட்டிற்குள் வரும் பொழுது அந்த வீட்டிலே இருக்கின்ற காரிருள் மாறுகின்றது. இந்த வெளிச்சமாகிய இந்த ஒளியை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த வெளிச்சம் ஏற்படுத்தி வைக்கின்றது. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 3வது வசனமும் 22வது அதிகாரம் 6வது வசனத்திலே அப்போஸ்தலர் 9:3 22:6 இந்த வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே சவுல் என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சுற்றிலும் இந்த வெளிச்சம் பிரகாசித்ததினாலே அவருடைய வாழ்க்கை மாறியது. இந்த சவுல் யார் என்றால், இந்த சவுல் சனகரிப் சங்கம் என்ற அரசாங்கத்திலே மிக உன்னதமான ஒரு நிலையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே எருசலேமிலே இருக்கிற
ஜனங்கள், அங்கே எருசலேமிலே இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் அவர்கள் ஜெபாலயங்களிலே ஆராதிக்க முடியாதபடிக்கு, அவர்கள் வேத வசனத்தை போதிக்க முடியாதபடிக்கு, அவர்களுக்கு எதிராக எழும்பி அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்து வந்தவன் இந்த சவுல். நன்றாக படித்த ஒரு வாலிபன், நல்ல பல மொழிகளை பேசக்கூடிய ஒரு வாலிபன், பல அறிஞரிடத்திலே மிகவும் ஞானமாய் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் ரோமனுக்கு ரோமனாகவும் ராயனுக்கு முன்பதாக அபயமிடக்கூடிய அளவுக்கு இவருக்குள்ளாக ஞானம், அறிவு, அதிகாரங்கள் எல்லாமே இருந்தது. அதே வேளையிலே இவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பினவன். அவன் அநேகருடைய குடும்பங்கள் இருளுக்குள்ளாக போவதற்கு இவன் ஒரு காரணமாய் இருந்தான். அநேகருடைய குடும்பங்களிலே இருக்கிற மனிதனுடைய குடும்பஸ்தர்களுடைய கண்ணீரை வருவித்தவன் இந்த சவுல். ஆனால் ஒரு நாள் இந்த வெளிச்சம் இந்த சவுலை தொட்டது. அவன் அநேக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு அவன் போய் கொண்டிருக்கிற வேளையிலே வானத்திலிருந்து சடுதியாய் வந்த இந்த வெளிச்சம் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான அனுபவத்தை கொடுத்தது. அதற்கு பின்பதாக சவுலினுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த உலகத்திலே அல்லேலூயா ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற ஒரு அப்போஸ்தலனாக வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 21 நிருபங்களை எழுதின ஒரு மாபெரும் ஒரு தேவ மனிதனாக இந்த பூமியில் அவர் விளங்கினார். ஹல்லேலூயா. அவர் எழுதி கொடுத்த அநேக வார்த்தைகள், அவர் எழுதி கொடுத்த அநேக அறிவுரைகள் இன்றைக்கும் சபைக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. விசுவாசிகளுக்கு ஆலோசனைகளை அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாக படித்தவராய் இருக்கலாம், நல்ல அந்தஸ்திலே உள்ளவராய் இருக்கலாம், நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைமையிலே உள்ளவர்களாய் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு தேவை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலைக்குள்ளாக சென்று கொண்டு இருளின் ஆதிக்கத்திலே கண்ணீரிலே துக்கத்தோடு கூட இருக்கிற உங்களுக்கு தேவை இந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த மனிதனாக அது மாற்றுகிறது. இந்த வெளிச்சமானது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா தரங்களையும் உன்னதமான ஒரு தரமாக அது மாற்றுகிறது. ஹல்லேலூயா. யோவான் 1:5 நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒளி இருளில் பிரகாசிக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்களில் பார்க்கும் பொழுது இந்த இருளில் பிரகாசிக்கின்ற ஒளியை பவுல் சொல்லுகிறார், இந்த ஒளியாகிய பொக்கிஷத்தை நாங்கள் எங்கள் மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு மண் பாண்டம் என்று சொல்லும் பொழுது எல்லாராலும் ஒரு மதிப்பில்லாத ஒரு இடத்தில் அந்த மண்பாண்டங்கள் இருக்கலாம். இந்த உலகத்திலே எவர் சில்வர் பாத்திரம் இருக்கிறது, அலுமினிய பாத்திரம் இருக்கிறது, மண்பாண்டங்களிலே செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது, வெள்ளி பொன்னு இவைகளிலே செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் மண்பாண்டங்களுக்கு அங்கே மதிப்பு இல்லை. ஆனால் அதே மண்பாண்டத்தை மிகவும் அந்த குயவன் அழகாக அதை வணைந்து அதற்கு நல்ல அழகான கலர் கொடுத்து அதை சரியான இடத்திலே பாலிஷ் பண்ணி அதை உயர்ந்த இடத்துல வைக்கும் பொழுது அதனுடைய விலை ஒரு மதிப்பு நிறைந்ததாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த வெளிச்சமாகிய ஒளி உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது மதிப்பற்ற சூழலே இருக்கிற உங்க வாழ்க்கைக்கு இந்த ஒளி மதிப்பை கொடுக்கின்றது. இந்த வெளிச்சமானது உங்களை உலகத்தில் ஒரு தரம் நிறைந்த ஒரு மனிதனாய் மாற்றுகிறது. சமுதாயத்திலே சரி, அந்தஸ்திலே சரி, உங்களுடைய குடும்ப பின்னணியின் மூலமாய் இருக்கலாம், நீங்கள் படித்த நல்ல பட்டதாரியாய் இருக்கலாம், நீங்கள் ஏதோ சாதாரண வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே எனக்கென்று ஒரு இடம் இல்லை, எனக்கென்று ஒரு அந்தஸ்து இல்லை, எனக்கென்று ஒரு பகுதிகள் எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் எனக்கு இல்லை என்ற நிலைமையிலே வேதனையாலும் கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். இந்த மண்பாண்டமாகிய இந்த பொக்கிஷத்திலே இந்த வெளிச்சத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த வெளிச்சம் உங்களை உன்னதமான ஸ்தானத்திலே கொண்டு போகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பு இந்த வெளிச்சத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒளியின் அனுபவங்களை இந்த வெளிச்சமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்திலே வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா.
கடைசியாக ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற இருளின் காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கை விட்டு நீங்கள் மாற்ற வேண்டும். இந்த வெளிச்சத்தை நீங்கள் உங்கள் வீட்டிற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் இருதய கதவை திறந்து வைக்க வேண்டும். உங்களுடைய இருதய கதவை திறந்து வைத்து, ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என் வாழ்க்கையில வாரும், என்னுடைய மீறுதல்களை மாற்றும், என்னுடைய பாவத்தினுடைய ஆயுதங்களை என்னை விட்டு அகற்றி இந்த மண் பாண்டங்களிலே இருக்கின்ற கடவுளுக்கு விரோதமான காரியங்கள், அவர் விரும்பாத பாவங்கள் எதுவானாலும் இந்த மண் பாண்டங்களிலிருந்து நீங்கள் எடுக்கும் பொழுது இந்த மண் பாண்டங்களிலே இந்த வெளிச்சத்தை ஆண்டவராகிய தேவன் வைக்கின்றார். இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கின்ற இருளின் காரியங்கள் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறுகிறது. ஒருவேளை சில வியாதிகள் உங்கள் வாழ்க்கையில இருளின் ஆதிக்கத்திற்குள்ளாக உங்களை கட்டி வைத்திருக்கலாம். சில நேரங்களில் உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் உங்களை இருளின் ஆதிக்கத்திலே வைத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தொழில் முறைகளிலே, உங்களுடைய பிசினஸ்ல நீங்கள் உடைந்து போனது நிமித்தமாக அந்த பிசினஸ் மூலமாய் வந்த இழப்புகளிலே நீங்கள் இருளின் ஆதிக்கத்திலே முடங்கி போயிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய குடும்பஸ்தர் மூலமாக நீங்கள் வெறுக்கப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். இது ஒரு இருளின் ஆதிக்கமாய் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது ஏமாற்றங்களும் தோல்விகளும் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கலாம். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தோல்விகளை நினைத்து உங்கள் வாழ்க்கையில வந்த கண்ணீரை நினைத்து நீங்கள் இன்னும் இந்த இருளின் ஆதிக்கத்துக்குள்ளேயே நீங்கள் முடங்கி போயிருக்க வேண்டாம். அதற்கு மாறாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் விடுங்கள். இந்த உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சரீரமாகிய இந்த மண் பாண்டத்திற்குள்ளே உங்க வாழ்க்கைக்குள்ளாக இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வாருங்கள். இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். எந்த இடத்திலே தலை குனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்திலே மனம் உடைந்து போனீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, அதே இடத்திலே உங்களை எழும்பி நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற வெளிச்சம். ஹல்லேலூயா! இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா சுத்தங்களும் மாறும், எல்லா சடுகளும் மாறும். ஹல்லேலூயா! இந்த வெளிச்சத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவிப்பதன் மூலமாதான் இதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கின்றோம். ஹல்லேலூயா! இந்த வெளிச்சம் உங்களையும் பிரகாசிக்க வைக்கும். இந்த வெளிச்சம் உங்களை நேசிக்கிறது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும் இடமாய் கேட்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வெளிச்சமாகிய இந்த ஒளி இந்த பூமியில யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் வருகிறதோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் இந்த வெளிச்சம் மாற்றுகிறது. எங்கள் வாழ்க்கையை மாற்றியது ராஜா. அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவ சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் வாழ்க்கையில இருக்கின்ற எல்லா விதமான வேதனைகளும், கஷ்டங்களும், நெருக்கங்களும், பிரச்சனைகளின் உச்சக்கட்டங்கள், மாந்திரிக சக்திகளினால், வெள்ளி சுனைகளினால் வருகிற ஏமாற்றங்கள், தோல்விகள், வஞ்சனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையை விட்டு, இவருடைய குடும்பத்தை விட்டு, இவர்களுடைய வீட்டை விட்டு, இவர்களுடைய ஸ்தாபனத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. தொழில் செய்கிற இவர்களுடைய நிறுவனங்களிலே இருக்கின்ற ஏமாற்றங்கள், தோல்விகள் மாறி அவருடைய நிறுவனங்கள் மீது இயேசுவாகிய வெளிச்சத்தை நாங்கள் வைக்கிறோம் ஐயா. கர்த்தர் அவர்களுக்கு வாசல்களை திறந்து கொடுப்பீராக. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. மகிமையின் காரியங்கள் இவருடைய வாழ்க்கையில நடப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும், இவருடைய கண்ணீரை துடைத்தருளும், இவருடைய வேதனைகளை மாற்றும். ஆண்டவரே, துக்கங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. சமாதானத்தினாலும், சந்தோஷத்தினாலும், வெளிச்சத்தினால் வருகிற மகிழ்ச்சினாலும் நீர் இவர்களை நிரப்புவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.